ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்க போகிறது வந்து ஒரு ஹிடன் ஜெம் கோர்ஸு, ஆப்டோமெட்ரி ஐ கேர் கரியர் அப்படிங்கிறது. நம்ம வந்து மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே போகணும், பட் இப்போது நீட் இருக்க காம்படிஷனுக்கு என்னால் அவ்வளோ மார்க் வாங்க முடியாது. ஸோ என்னால் எம்பிபிஎஸ்ஸோ பிடிஎஸ்ஸோ சேர முடியாது. பட் நான் வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஆப்டோமெட்ரி ஐ கேர் கரியர் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு. இது வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டு தான். இதில் வந்து நமக்கு நீட்டு தேவையில்லை. பட் இது வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் மாதிரி டாக்டர் பொசிஷன் கிடையாது. இது வந்து ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி தான். பட் இதில் என்ன பண்ணுறாங்க, இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜரு, என்ன எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன ஹையர் எஜுகேஷன்ஸ் பண்ணலாம், என்னென்ன கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ சேலரி அப்படின்றது எல்லாமே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஜென்னாக் சேனலோட மெயின் அப்ஜெக்டிவே என்னன்னா, ஆஃப்டர் 12th முடிச்ச பிறகு நிறைய பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங், எம்பிபிஎஸ் இல்லை பிடிஎஸ் இல்லைனா லா இல்லைனா பிகாம் இல்லைனா பிஎஸ்சி கோர்சஸ், இந்த ஒரு 10-15 கோர்ஸுக்குள்ள ஒரு 90% பாப்புலேஷன் வந்து இந்த 10-15 கோர்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. பட் அது இல்லாமல் நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 500+ கோர்சஸ் இருக்கு அப்படின்ற அவேர்னஸை கொண்டு வரது தான் நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ 8th to 12th ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க ஸ்டூடெண்ட்ஸு அவங்களோட பேரண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை, இந்த சேனலை வந்து நமக்கு ப்ரிஃபர் பண்ணுங்க. இதில் வர்ற வீடியோஸ் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வீக்லி ஒரு 4 to 5 வீடியோஸ் பர் வீக் போட்டுடுறோம். ஒரு நாள் வந்து கோர்ஸை பற்றி போடுறோம், ஒரு நாள் காலேஜு, ஒரு நாள் ஸ்காலர்ஷிப்பு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டீட்டெயில்ஸு, இது எல்லாமே ஒரு ஒரு நாள் ஏஐ டூலை பற்றி பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் 8th to 12th அவங்க எல்லாருக்குமே இந்த சேனல், இதில் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஆப்டோமெட்ரி ஐ கேர் கரியர். இது வந்து என்னன்னா, வாட் இஸ் ஆப்டோமெட்ரினா, இது வந்து நம்ம கண்ணில் அதோட ஹெல்த்தை கேர் பண்ணுறதும், அந்த டெஸ்ட் பண்ணுற ஐ டெஸ்டிங், விஷன் கேரு, லென்சஸ்ஸு, என்ன லென்ஸ் போடணும், உங்களோட ஐ எப்படி சென்சிட்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்றத சூஸ் பண்ணி கரெக்டான லென்ஸு, கரெக்டான ப்ரொசீஜர் கொடுக்கறது பேர் தான் ஆப்டோமெட்ரி. இது யார் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ இன்ட்ரெஸ்டட் இன் ஹெல்த் கேர். ஆனால் எம்பிபிஎஸ் இல்லாமல் எனக்கு ஒரு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, எனக்கு இந்த மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டு, பட் எனக்கு மார்க்ஸ் எடுக்க முடியாது, நீட் அளவு காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணி எம்பிபிஎஸ் படிக்க முடியாது, பட் ஏதாச்சும் ஒன்று நான் மெடிக்கல் ஃபீல்டில் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த கோர்ஸ் நல்ல ஆப்ஷனு. ஸோ அதுதான், ஹெல்த் கேரில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த காலேஜ், இந்த கோர்ஸை வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணுவாங்க. ஏன் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணணும்னா, இந்த ஃபீல்டு வந்து ஃப்யூச்சரில் ஹை டிமாண்ட் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் வந்து ஸ்க்ரீனிங் யூசேஜ் வந்து அதிகமாகிட்டே வருது. அது லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, இல்லை மொபைலு, சிஸ்டம், கேட்ஜெட்ஸு எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால் ஐ ப்ராப்ளம்ஸும் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த ஆப்டோமெட்ரி ஐ கேர் கரியர் வந்து ஃப்யூச்சரில் ஹை டிமாண்ட் இருக்கும். இதில் வந்து நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்னால், நம்ம இப்போ பார்க்குற லென்ஸ் கார்ட்டு, அப்புறமா இந்த ஆப்டோ எலிப்டிக்கல்ஸு, வாசன் ஐ கேர், இந்த மாதிரி இடத்துலலாம் வேலை பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே இவங்க தான் வந்து ரியல் எக்ஸாம்பிள். நமக்கு டக்குன்னு புரியணும்னா, இது படித்தா என்ன வேலை, யார் எங்கே எப்படி இருப்பா அப்படின்னா, நீங்கள் அந்த இந்த மாதிரி லென்ஸ் கார்ட்டு, வாசன் ஐ கேர், இந்த மாதிரி நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்னென்ன கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னா, இதில் வந்து பிஎஸ்சி ஆப்டோமெட்ரின்னு இருக்குது, அது 3 இயர்ஸ் கோர்ஸு, 1 இயர் இன்டர்ன்ஷிப்பு. அப்புறம் பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி இருக்குது, இது 4 இயர்ஸ் கோர்ஸு. அப்புறம் டிப்ளமோவும் இருக்குது, இது 2 to 3 இயர்ஸ் கோர்ஸு, இது ஷார்ட் டேர்மு. இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. சம் காலேஜஸ் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க, அது அந்த காலேஜோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். அது உங்கள் +2 மார்க்கு, அதில் நீங்கள் எடுத்திருக்க என்ட்ரன்ஸ் மார்க்கை வச்சு உங்களுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. ஸோ கம்பல்சரியாக இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு நீட்டு கிடையாது. ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 12th மேக்ஸ் இல்லாமல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தான் ப்ரிஃபர்டு. பட் ஒரு சில காலேஜஸில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த குரூப்பையுமே வந்து இந்த கோர்ஸில் எடுத்துக்கிறாங்க. இதில் நீங்கள் 50 to 60 மார்க்ஸ் மினிமம் எடுத்துருக்கணும். இது 1 to 1 காலேஜ் வேரி ஆகும். இதில் நீங்கள் மெயினாக படிக்க போகிற கீ சப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிக்ஸு, ஐ டிசீஸு,
கான்ட்ராக்ட் லென்ஸ் டெக்னாலஜி, ரிஃப்ராக்ஷன்ஸ், ஐ அட்டானமி, இது எல்லாமே வந்து கீ சப்ஜெக்ட்ஸ் இந்த பிஎஸ்சி ஆப்டோமெட்ரியில் படிக்க போகிற கோர்ஸில் வர கீ சப்ஜெக்ட்ஸ். நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து கரெக்டான கோர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட அஃபிஷியல் ஒவ்வொரு காலேஜ்லேயும் இருக்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்து கரெக்டான கோர்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நிறைய ஸ்கேம்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. எதையுமே வந்து ஆன்லைனில் இவ்வளோ பே பண்ணுங்கள் இந்த காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்ற ப்ராசஸ் எந்த காலேஜ்லையுமே இது வரையும் வச்சதில்லை. ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு மெயில் பண்ணிவிட்டு டைரெக்டாக போயிட்டு எதுவாக இருந்தாலும் ஈவன் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டாக இருந்தாலும் ஆன்லைனில் பே பண்ணாதீங்க. அன்லெஸ் இட் இஸ் ட்ரஸ்டபிள் இல்லைன்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய ஸ்கேம்ஸ் ஆன்லைனில் போயிட்டுருக்கு. ஸோ சூஸ் ட்ரஸ்டபிள் வெப்சைட்ஸ், அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள். ஸோ டாப் காலேஜஸ் இன் இந்தியா, அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா எய்ம்ஸு, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெல்லி, அப்புறம் எல்வி பிரசாத் ஐ இன்ஸ்டியூட் ஹைதராபாத், அப்புறம் மணிபால் அகாடமி கர்நாடகா, அப்புறம் நம்ம சென்னையில் இருக்க சங்கர நேத்ராலயா, இதெல்லாமே வந்து டாப் காலேஜஸ் இன் இந்தியா. நீங்கள் அதே தமிழ்நாட்டில் வந்துட்டிங்கன்னா எலைட் ஸ்கூல் ஆஃப் ஆப்டோமெட்ரி சென்னை, சங்கர் நேத்ராலயா, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, அப்புறம் டாக்டர் எம்ஜிஆர் இன்ஸ்டியூட்டு, இது எல்லாமே சென்னை தமிழ்நாட்டில் இருக்க பெஸ்ட் காலேஜஸ். இந்தியாவில் மொத்தமாக ஒரு 200+ காலேஜஸில் இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு 25 காலேஜஸில் இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் காலேஜை வந்து நல்ல தரோவாக ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு அப்ரூவல்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஹாஸ்பிட்டல் டைஅப்ஸ் இது எல்லாமே இருக்கா அப்படின்ட்டு ஒரு ட்ரஸ்டபிள் வெப்சைட்டில் போய் பார்த்துட்டு, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். இந்த கரியர் கைடன்ஸ் என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஒரு ட்ரஸ்டபிள் இன்ஃபர்மேஷனோட ஒரு ட்ரஸ்டபிள் காலேஜில் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இந்த இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வந்து நல்ல சீசன் மந்த் ஃபார் ஜாயினிங் காலேஜ். இதில் நிறைய ஸ்கேம்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஸ்கேம்ஸ்னு எப்படின்னா ஜாயின் பண்ணி ஒரு ஒன்றுமே இல்லாத காலேஜில் ஜாயின் பண்ணி வேற வழியே இல்லை, பணம் கட்டிட்டோம் அப்படின்னு படிக்கிறதுமே ஒரு ஸ்கேம் தான். நம்ம பரவாயில்ல பணம் கட்டிட்டோம் காலேஜ் இருக்கே அப்படின்னு பார்க்கறது மட்டும் இது கிடையாது. நம்ம எப்படியும் ஒரு ஒன்றுமே இல்லாத காலேஜில் ஏதோ சொல்லி நம்மளை சேர்த்து விட்டு அந்த காலேஜில் பணம் கட்டிட்டோமே அதனால ஒரு 3-4 வருஷம் படித்து முடிச்சிருவோம், ஒரு டிகிரியை வாங்கிடுவோம் அப்படின்னு படிக்கிறதுமே ஒரு ஸ்கேம் தான். ஸோ அந்த காலேஜில் ஹாஸ்பிட்டல் டைஅப்ஸ்லாம் இருக்கா, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு அதோட அந்த காலேஜோட சீனியர்ஸு, அந்த காலேஜோட அக்ரிடேஷனு, என்ஏஏசியோட கிரேடு, என்ஐஆர்எஃப் ரேங்கிங், இப்படி எல்லாமே பார்த்து அதுக்கப்புறமா சூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் எந்த ஃபீஸும் பே பண்ணாதீங்க. ஸோ ஸ்கில் அண்ட் ஹையர் எஜுகேஷன் ஸ்கில்ஸ் என்னென்ன ஸ்கில் வேணும்னா நீங்கள் இந்த ஐ ப்ரிசிஷன் இன் ஐ டெஸ்டிங், டயக்னோசிஸ் அந்த மாதிரி பண்ணுற ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும். யூ ஷுட் பி கம்யூனிகேட்டிவ், உங்களுக்கு ஹெல்த் கேரில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அப்புறம் பேசிக் சயின்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும், ஃபிசிக்ஸ், பயாலஜி ஃபண்டமெண்டல்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கும்போது இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். இது இல்லாமல் நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கும்போதே எனக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. ப்ரைவேட் இன்ஸ்டியூட் ஸ்காலர்ஷிப்ஸும் இருக்குது, அப்புறம் மெரிட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப்புமே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பற்றி டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நான் என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோட நம்பரில் நான் உங்களை என்னோட வாட்ஸ்அப் சேனலில் ஆட் பண்ணுவேன். அதில் உங்களுக்கு டே டு டேல என்னென்ன ஸ்காலர்ஷிப் வருது, அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்றத நான் டெட்லைன் என்ன அப்படின்றது எல்லாமே நான் டே டு டே பேசிஸில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே. ஸோ ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இந்த கோர்ஸுக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த ஸ்காலர்ஷிப்பும் இல்லை. பட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸு, கார்ப்பரேட் ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. அதை பற்றியும் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ அதுதான் நீங்கள் படிக்கணும்னு நல்ல அகாடமிக் இருந்து நல்ல எஜுகேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபண்டு கண்டிப்பாக வரும். நீங்கள் என்ன வேணால் படிக்கலாம் அப்படின்றதான் என்னோட தீமு. பட் உங்களோட ஸ்டடீஸ் நல்லா எஜுகேஷன் அகாடமிக் ரிசல்ட்ஸ் பக்காவாக இருக்கணும், டாப்பாக இருக்கணும். அப்புறம் உங்களோட ஃபினான்ஸ் கண்டிஷனும் லோவாக இருக்கணும். இது ரெண்டும் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் முடிச்சோடனே ஆப்டோமெட்ரி முடிச்சோடனே நீங்கள் எம்எஸ்சி ஆப்டோமெட்ரி பண்ணலாம். அதுக்கப்புறமா ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம்ஸும் சொல்லுவாங்க, கான்டாக்ட் லென்ஸு, பீடியாட்ரிக் ஆப்டோமெட்ரி, இது எல்லாமே பண்ணலாம். அப்புறம் எம்பிஏ இன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனு, ரிசர்ச் அண்ட் டீச்சிங்லேயுமே நீங்கள் பண்ணலாம். அகாடமிக் கரியர் பார்த்து இது எல்லாமே வந்து ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி நீங்கள் பண்ணக்கூடிய ஹையர் ஸ்டடீஸ்க்கான
சான்சஸ் இது எல்லாமே இருக்கு. ஸோ நீங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாங் டேர்மில் இந்த ஃபீல்டில் பெஸ்ட்டான கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ கரியர் பாத் அண்ட் growth சேலரி growth அப்படின்னா ஜாப் ரோல்ஸ் வந்து நீங்கள் ஆப்டோமெட்ரிஸ்ட்டு, விஷன் தெரபிஸ்ட்டு, அப்புறம் கான்டாக்ட் லென்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு, அப்புறம் ஆப்டிக்கல் ஸ்டோர் மேனேஜரு, ஒரு சின்ன ஒரு கண்ணாடி கடை போடுவாங்க இல்லையா, அது எல்லாமே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம். எந்தெந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸு, ஆப்டிக்கல் செயின்ஸ், ஐ கிளினிக்ஸு, அப்படி இல்லைன்னா ஓன் பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ சேலரி growth வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு 25,000 பர் மந்த் வரும். போக போக ஒரு 60-70, ஒரு 3-4 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் 60-70,000 பர் மந்த்து. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 8+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகினா உங்களுக்கு 1 lakh பர் மந்த்து ஈஸியாக வந்துடும். ஸோ ஹை growth பொட்டென்ஷியல் இருக்குது. உங்களுக்கு சேலரிஸ் வந்து உங்களோட லொக்கேஷன், உங்கள் நாலேஜ், உங்கள் ஸ்கில்லு, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து 1-to-1 மேட்ச் வேரி ஆகும். பட் நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு லாங் டேர்முக்கான ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் இருக்குது. ஸோ ஃபியூச்சர் ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் அப்படின்னா இந்த நம்ம யூஸ் பண்ணுற மொபைல்ஸ், லேப்டாப் எல்லாமே வந்து ஸ்க்ரீனிங் யூசேஜ் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ உங்கள் மொபைலில் எடுத்து பார்த்தாலே தெரியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு. டிஜிட்டல் டிவைட்ஸ் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதனால் ஐ ப்ராப்ளம்ஸும் நிறைய ரைஸ் ஆகிட்டே இருக்குது. முதல்லாம் நம்ம சின்ன பசங்கள்லாம் யாரும் கண்ணாடி போட்டே பார்த்துருக்க மாட்டோம். இப்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஈவன் எல்கேஜி, யூகேஜி பசங்களே கண்ணாடி போடுறாங்க. ஸோ அதனால் ஃபியூச்சர் ஸ்கோப், டிமாண்ட் எல்லாமே நல்லா இருக்குது. ஃபியூச்சர் டெக்னாலஜி வந்து ஏஐயோட இன்டிகிரேட் ஆகி ஏஐ ப்ளஸ் டிஜிட்டல் ஐ டெஸ்டிங் இது எல்லாமே வந்து அட்வான்ஸ் டயக்னிஸ் டூல்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஹியூமன் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. அவங்க வந்து ஏஐ டூல் வந்தாலுமே, ஏஐ என்ன டெவலப் ஆனாலுமே இட் வில் கிவ் ஒன்லி த சஜஷன். பட் டிசைடிங் அத்தாரிட்டி இஸ் ஒன்லி ஹியூமன் எக்ஸ்பர்ட்ஸ் தான். நம்ம தான் இதுக்கு ஃபைனலாக டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி. ஸோ இம்பார்ட்டண்ட் மெசேஜ் என்னன்னா நிறைய ஷார்ட்டேஜ் இருக்குது ஐ கேர் ப்ரொஃபஷனல்ஸில். ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற பாப்புலேஷனுக்கு நிறைய ஷார்ட்டேஜஸ் வந்து குவாலிஃபைடு ஆப்டோமெட்ரிஸ்ட் வந்து ஐ கேர் ஸ்பெஷலிஸ்ட் நிறைய பேர் இல்லை. மெயினாக அர்பன் ஏரியாஸ்லேயும் ரூரல் ஏரியாஸ்லேயும் நிறைய தேவைப்படுது. ஸோ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது வந்து ஒரு எக்ஸலண்ட் கரியர் கரியர் பார்த்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக நீங்கள் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிவிட்டு ப்ராப்பராக லேர்ன் பண்ணி உங்களோட நாலேஜை வளர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபீல்டில் ஒரு பிரைட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ மேக் த ரைட் சாய்ஸ். ஃபைனல் ஸ்லைடு. இது ஏன் சூஸ் பண்ணணும்னா முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹெல்த் கேரில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். பட் என்னால் எம்பிபிஎஸ் நீட்டில் காம்படிட் பண்ணி என்னால் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்லாம் வாங்க முடியாது. ஸோ பட் எனக்கு ஹெல்த் கேரில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இது சூஸ் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு பேஷண்ட் வந்து அதான் நம்ம ஒரு பேஷண்ட்டை ஒரு கேர் பண்ணுற மைண்ட் செட் இருக்கணும். சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் த ரைட் கோர்ஸ் டு சூஸ் ஃபார் தீஸ் கைண்டு. இந்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு இந்த இந்த கோர்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டு கோர்ஸு. ஏன் யாரெல்லாம் சூஸ் பண்ணக்கூடாதுன்னா உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஹெல்த் கேர்லேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பயாலஜிலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது இல்லாமல் நான் எடுத்துலேயே ரொம்ப முடிச்சோடனே எனக்கு ஒரு 2 lakhs சேலரி வேணும், 5 lakhs சேலரி வேணும்னா அதுக்கு இந்த கோர்ஸ் வந்து நான் சூட் ஆகாது. ஸோ இந்த காமன் மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வேறு கோர்ஸ் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி சேர்றது. அப்புறமா ஒரு காலேஜோட அப்ரூவல் என்னன்னே தெரியாமல் சேர்றது. அதெல்லாமே வந்து ஒரு பேட் ப்ராக்டிசஸ். இது எல்லாமே காமன் மிஸ்டேக்ஸ். இது பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சயின்ஸில், அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கேர் மைண்ட் செட் இருக்குது, ஹெல்த் கேரில் இருக்கணும், பட் எம்பிபிஎஸ் என்னால் போக முடியாது அப்படின்னா திஸ் வில் பி அ ரைட் சாய்ஸு. ஸோ ஃபைனல் அட்வைஸ் என்னென்னா சூஸ் த ரைட் காலேஜ் வித் ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங். இந்த ஆப்டோமெட்ரின்ற கோர்ஸ் நீங்கள் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரைட் காலேஜை சூஸ் பண்ணுங்கள் வித் ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங்கு. உங்களோட ஸ்கில்ஸை, நாலேஜை நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க ஃபார் லாங் டேர்ம் கரியர் பாத் ஆப்பர்ச்சுனிட்டிஸு. இதில் வந்து நிறைய ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்குது நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஏன்னா நம்ம இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 140 crore பாப்புலேஷன் இருக்குது. பட்டு ஹை கேர் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே லிமிட்டடாக தான் இருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் ஆஃப்டர் 5 to 6 இயர்ஸ்க்கு அப்புறம் இதுக்கு மேசிவ் கரியர் பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸை கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கரியர் கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.